வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் விஷயம் பலருக்கும் சாதாரண பழக்கம் என்று தோன்றும் ஒன்று. ஆனால் அது உடலையும் வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒன்று. அதுதான் மதுபானம். சிறிதுதான் குடிக்கிறேன், ஸ்ட்ரெஸ் குறைக்கத்தான், இப்படி பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று நாம் முழுமையாக பார்ப்போம். மதுபானம் உடலில் என்ன செய்கிறது? எந்த உறுப்புகள் பாதிக்கப்படும்? ஆபத்துகள் என்ன? எப்படி நிறுத்தலாம்? மதுபானம் என்றால் என்ன? மதுபானம் என்பது உடலில் சென்று நேரடியாக இரத்தத்தில் கலக்கும் ஒரு பொருள். அது மூளை மற்றும் உடலை பாதிக்கும். மூளையில் தாக்கம். மதுபானம் முதலில் மூளையை பாதிக்கும். சிந்தனை குறைவு, முடிவு எடுக்கும் திறன் குறைவு, கட்டுப்பாடு இழப்பு. அதனால் தவறான செயல்கள் நடக்கலாம். விபத்து ஆபத்து. குடித்து வாகனம் ஓட்டுதல் மிகப்பெரிய ஆபத்து. விபத்து, உயிரிழப்பு, உடல் சீர்கேடு, உடல் ஒருங்கிணைப்பு குறையும், நடக்கக்கூட சிரமம், ஜீரண அமைப்பு. மதுபானம் வயிற்றை பாதிக்கும். எரிச்சல், பும், வாந்தி, கல்லீரல், லிவர் பாதிப்பு. மிகவும் முக்கியமானது கொழுப்பு கல்லீரல், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் செயலிழப்பு. இது உயிருக்கு ஆபத்து. இதய பாதிப்பு, இதய துடிப்பு மாற்றம், உயர் இரத்த அழுத்தம், இரத்த பிரச்சினைகள், இரத்த தரம் குறையும், சோர்வு, உடல் தோற்றம், உடல் பலவீனம், முகம் சோர்வு, மனநிலை, மன அழுத்தம் அதிகரிக்கும், கவலை, கோபம், குடும்ப பாதிப்பு, குடும்ப சண்டைகள், பொருளாதார பிரச்சினை, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பெரிய பாதிப்பு, வளர்ச்சி குறைவு, இளம் வயதில் ஆபத்து, பழக்கம் விரைவில் ஆகும், வாழ்க்கை பாதிக்கும், அடிமை அடிக்ஷன், மெதுவாக பழக்கமாகும், நிறுத்த முடியாத நிலை. எப்படி நிறுத்துவது? முடிவு எடுக்க வேண்டும். குடும்ப ஆதரவு, நண்பர்கள் உதவி, சிகிச்சை, மருத்துவர் ஆலோசனை கவுன்செலிங், நல்ல மாற்றங்கள், உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல பழக்கங்கள். நிறுத்தினால் நன்மை. சில நாட்களில் நல்ல தூக்கம், உடல் சுறுசுறுப்பு, நீண்ட காலத்தில் கல்லீரல் பாதுகாப்பு. மதுபானம் ஒரு நிமிட சந்தோஷம் தரலாம், ஆனால் வாழ்க்கையை அழிக்கலாம். இன்று முடிவு எடுக்கவும். உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கவும். மதுபானம் உங்கள் பிரச்சனையை மறக்கச் செய்யும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும்.